ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் அசிரீரி என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு படகுல நிறைய பயணிகள் பயணம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு ஞானியும் இருந்தாரு. அவரை பார்த்து மற்ற பயணிங்க கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவரு தியானத்துல இருந்தாரு. இந்நேரம் அவரை எதையாவது செஞ்சா அவர் திருப்பி செய்ய மாட்டாருன்னு மற்ற பயணிங்க அவரை குத்தி குத்தி இம்சை பண்ணி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்ப ஆகாயத்திலேருந்து ஒரு அசிரீரி ஒழிச்சிச்சு. ஞானியே, நீ விரும்பினா இந்த படகை நான் கவிழ்த்துறேன்னு. உடனே எல்லா பயணியும் பயந்து நடுங்கி அந்த ஞானியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவரு தியானத்திலேருந்து மெல்லமா எழுந்திருச்சு சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்கி கும்பிட்டு, கடவுளே, நீ ஏன் சாத்தா மொழியில பேசுற? நீ விரும்பினா இந்த மக்களோட புத்தியை மாத்து. அதை விட்டுட்டு படக கவலை செய்யறன்னு சொல்றியே, அதனால என்ன பயன்னு கேட்டாராம். உடனே ஆகாயத்திலிருந்து திரும்பி பதில் வந்துச்சு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டப்பா, முன்னால ஒழிச்சது என் குரல் இல்ல. யார் ஒருத்தர் சாத்தானோட குரலை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் என் குரலையும் உணர முடியும்னு கடவுள் பதில் சொன்னாராம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.